ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பால் சேர்த்து பிசைறதுனால நல்லா கெட்டியாக பிசைஞ்சோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறி வரட்டும். மேலே கொஞ்சம் போல் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 கேரட்டு நல்லா பூவாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப குயிக்காக இந்த ஸ்டஃபிங் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கறி மசால் பவுடர், அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 3 கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ கேரட்டில் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் போல் கேப் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்துடாமல் லைட்டாக கலந்தோம் அப்படின்னா முட்டை அங்கங்கே சாப்பிடும்போது நல்லா பெரிய பீஸாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கலந்துட்டிங்க அப்படின்னா சரியாக வராது. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மாவை அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்கோங்க. இது போல் ரோல் பண்ணிவிட்டு ஒரே சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மாவுலேருந்து ஒரு பால் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் போல் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக இருக்க மாதிரி தேய்ச்சிருங்க. மாவை தேய்ச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த லேயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆயில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இது போல் 4 சைட்ஸும் எடுத்து மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு மேலே கொஞ்சம் போல் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதை தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் இது ஓரளவுக்கு கனமாக இருக்க மாதிரி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் மட்டும் நம்ம கொஞ்சம் போல் கோதுமை மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாங்க. இப்போ ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்காமல் இருக்கும். இப்போ இதே போல் 2 சைடுலேயும் கொஞ்சம் போல் மாவு தடவிட்டு அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே போல் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் அதிகமாக ஊற்றணும்னு தேவையில்லைங்க. ரொம்ப கம்மியான ஆயில் இருந்தாலே போதும். ஷாலோ ஃப்ரை மாதிரி இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிட்டு டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.